இந்தியாவிலேயே முதன்முறையாக மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை வெளியிட்ட மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் மின்னணு உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதற்காக அதோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த சிறப்பு திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சிறப்பு திட்டம்? ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். மின்னணு உற்பத்தியில பாத்தீங்கன்னா மின்னணு ஏற்றுமதியில நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். இன்னும் இந்த மின்னணு உதிரி பாகங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிறப்பு திட்டத்தை அதுக்காக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா மத்திய அரசு திட்டம் மூலமாக நிறுவனங்கள் பயன்பெறும். அதாவது மத்திய அரசுடைய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்பில் மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி திட்டமானது செயல்படுத்தப்படுது. அதாவது மின்னணு உபகரணங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி திட்டம் மத்திய அரசினாலே ஏற்கனவே செயல்படுத்தப்படுது. இந்த திட்டம் மூலமாக பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இணைந்த நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அந்த மின்னணு சார்ந்த பொருட்களை உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறாங்க மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல, மொத்த மூலதனத்துல. இப்போ அதுக்கு ஈக்குவலா இதுல இணையக்கூடிய நிறுவனங்கள் தேர்ந்து மூலதனத்தை முதலீடை ஈர்ப்பதற்காக தான் இந்த சிறப்பு திட்டத்தை நம்ம தமிழக அரசு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி திட்டத்துல பயன்பெறக்கூடிய நிறுவனங்களை மாநிலத்துக்கு ஈர்த்து முதலீடுகளை ஈர்த்து இங்க மின்னணு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு திட்டம். இந்த திட்டத்துல இணையக்கூடிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்குறாங்களே மானியம், அதுக்கு ஈக்குவலா தமிழக அரசும் மானியம் கொடுப்போம், ஊக்கத்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டுல 30,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பானது உருவாகும் இந்த சிறப்பு திட்டம் மூலமா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த மின்னணு பொருட்கள் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியை ஊக்குவிக்கிறது, அப்புறம் செமிகண்டக்டர் துணை பிரிவுகள்ல பெரிய அளவு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கொள்கையானது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ மின்னணு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மின்னணு உதிரி பாகங்களானது நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே மொத்தமா ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த மின்னணு உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு 41.23% பங்களிக்குது. அதிகமா தமிழ்நாட்டில் தான் மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, ஏற்றுமதி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தியிலையும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.